சினிமா தியேட்டர்களில் டிக்கெட் கட்டணம் வசூலிக்கும் போது ₹1 மட்டும் பிடித்தம் செய்து அதனை விவசாயிகளுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் அறிவித்திருந்தார். இதற்கு தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு ₹1 வந்து விவசாயிக்கு போங்க. தமிழ்நாடு முழுக்க மக்கள் நாளையிலேருந்து, அதான் நாளைக்கு காலையில் முடிவு பண்ண போகிறோம். ஒருவேளை சனிக்கிழமை காலையிலன்னா, இப்போ சனிக்கிழமை காலையிலேருந்து ஆரம்பிக்கிற காட்சிகள் அனைத்து திரையரங்கத்தில் வரக்கூடிய ஆடியன்ஸ், எத்தனை ஆடியன்ஸ் வராங்களோ அத்தனை ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு ஆடியன்ஸ் சார்பாக ₹1, அது தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக அது நீடிக்கும். அது இப்போ போய்கிட்டே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க, அதான் ஒன்லி இன் தமிழ்நாடு. எத்தனை கோடி கலெக்ட் பண்ண போகிறோன்னு தெரில. பட் இது வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி சார்பாக, இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் வந்து கை கொடுக்குறோம். வெறும் ஆதரவு தெரிவிக்கணுன்றதெல்லாம் ஒரு நாளில் முடிஞ்சிடும். நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், அதோட வந்து அடுத்த நாள் காலைல மறந்துடுவோம். அப்படி இல்லை, அவங்களோட கடனை அடைக்கணும். நடிகர் விஷாலுக்கும் திரையரங்குகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று எங்களுக்கு புரியவில்லை. நடிகர் விஷால் முதலில் ஒரு நடிகர் சங்கத்தின் பொறுப்பில் இருக்கிறார். இரண்டாவதாக இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் வந்திருக்கிறார். ஆனால் திடீரென்று அவருடைய நேற்று தொலைக்காட்சியின் வாயிலாக தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றவுடன் இனிமேல் திரையரங்கத்தில் இருந்து விற்கப்படும் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ₹1 வீதம் கலெக்ட் செய்து அதை விவசாயிகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் இவர் சார்ந்த துறை நடிகர் சங்கம், இரண்டாவதாக தயாரிப்பாளர் சங்கம். இவர் உண்மையிலேயே விவசாயிகளுக்கு நன்மை செய்வராக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் என்னுடைய முதல் இந்த படத்தில் ஒரு படத்தில் நடிக்கும் முழு தொகையையும் விவசாயிகளுக்கு கொடுக்கப் போகிறேன் அப்படி என்று கூறிவிட்டு, அதற்கப்புறம் நடிகர் சங்கத்தின் பொதுக்குழுவை கூட்டி அவர்களின் ஒப்புதலை பெற்று இனிமேல் நடிகர்களாகி நாங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் வாங்கும் சம்பளத்தில் விவசாயிகளுக்கு ஒரு 10% கொடுப்பேன் அப்படி ஒரு அறிவித்து இருக்க வேண்டும். இரண்டாவதாக தயாரிப்பாளர் சங்கத்தை கூட்டி அதனுடைய பொதுக்குழுவை கூட்டி தயாரிப்பாளருக்கு லாபம் வந்தால் 99% தயாரிப்பாளருக்கு லாபம் வரவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். லாபம் வந்தால் அதில் ஒரு 10% கொடுப்பேன் என்று சொன்னால் அது தார்மீகம். இவருக்கும் திரையரங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? திரையரங்கத்தின் அடிப்படை உறுப்பினர் கூட நடிகர் விஷால் கிடையாது. அதை தயவு செய்து விஷால் அவர்கள் உணர வேண்டும்.